நம்ம கட்சியில் இருக்கீங்கன்னா தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம். முடியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்தர் குலக்கொடி இனிய தமிழ் மொழியும் தமிழினும் காப்பம் மாவீரர் புலிக்கொடி சோழும் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி சோழும் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலை வாழ இனியுமா படைகள் ஆயிரம் பரிடும் எங்கள் படியுமா பறக்குதே புலிக்கொடி சிறக்குது தமிழ் குடி பறக்குதே புலிக்கொடி சிறக்குது தமிழ் குடி புலிக்கொடி வணங்கி நாம் புடித்தெழுவோம் இதில் எடுத்து பாருங்க 0.5x கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே கலப்பால் வரவா உங்கள் தலைமை அனுப்புவாங்க. இப்போ எடுத்துகிட்டு வரல அவங்க வண்டியில் ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அலைச்சலாம் அலையாதீங்க. இதோ 10 நிமிடங்கள் உள்ளதே திருக்கோலப்பட்டிக்கு. அப்புறம் குட்டைங்கப்பா அது ஒரு 350 ரூபா போகும். மொத்தம் வந்து 6.5 கிலோ இருக்கு. போட்டோ எடுத்து
எத்தனாவது? ஐயோ நான் போயிட்ட போறீங்கடா. நீ லாஸ்ட் வந்துட்டு போ, ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கு. திருக்குற போட்டி முடிவடைந்தது. அடுத்தபடியாக லக்கி நம்பர் என்ற ஒரு விளையாட்டு அதிர்ச்சி நுழைவு கட்டி போடுங்க. அவ்வளவுதான். ஐயோ ஃபர்ஸ்ட் செகண்ட் டாஸ் போடுறா. டாஸ் இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி வைங்க. அவனை ஏன்டா ரைடு போக சொல்றீங்க? எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட்.
ஓகேவா ரோல்ல கட்டுறது தலைவனையா ஞான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார
பங்கு புட் த சாங். உள்ளுக்குள்ள 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 புழுகிறடி உச்சனால வைக்கிறடி உள்ளுக்குள்ள புழுகிறடி உச்சனால வைக்கிறடி மக்கள மக்கள் மாறே புழுக்க போறடி சீரக்காய் சாரே நான் தேடி விடுவாரே சீரக்காய் சாரே நான் தேடி விடுவாரே. வா வெயிட் பண்ணலாம். இது வானவேலே சூரியனுதிக்கும் புலரி கதிரின் வெள்ளித்தே காடும் மலையும் புளியும் கடந்து பள்ளி சேரானே என்னப்பா ரெடியா? என்னடா வேலை பண்றியா? கடைசி அவன் சொன்ன பத்தியா ஃப்ரெண்ட்ஷிப். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். அந்த ஆட்ட போதுமா குழந்தை? சோ ஸ்வீட். நன்றி நன்றி நன்றி. ஒரு தீப்பல் கொண்டு வச்சு வாக்கும் வந்து விளையாடலாம். நான் பிறந்த பத்தூறு காலி அடியார
ஐயா சொல்ல வேலை மெல்ல அந்த காவல் காதல் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இங்கே வாழுந்து பட்டருக்கா இது வட்டன பலுந்தா இது மல்லிய கேள்வி கட்டம்மா சத்தல கலம்மா அதிகிட்டு புத்தரை அரங்கா பட்டியல நமக்கா இல்ல உனக்கு நோயா நம்ம சாம்பா கண்ட சம்பாசோ முझे तो यार लगी मुझे तो यार लगी நன்றி நன்றி நன்றி. வளர்த்தாண்ட வைரவித்தண்ட கருப்பையா பிறந்தாய் மலையாளம் கருப்பையா அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருந்தாய் மலையாளங்கள் இருந்தாய் நாடு எங்கே இந்திரா நகர் வாழும் மிகுந்த எங்க ஸ்ரீ சந்தன மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நம்ம இந்திரா நகர் வாழும் அருள் மிகுந்த ஸ்ரீ சந்தன மாரியம் கூட்டிக்கிட்டு நீங்க வரணும் கருப்பையா கருப்பையா ஆடுகிற பக்தர்கள் அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பாக ஐயா மக்கள் எல்லாம் காத்திருக்கு எங்க மாறு நாட்டு கருப்பை வாடாம ஐயா ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கு ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கு உன் சன்னதியை விட்டு வாடா சன்னதியை விட்டு வா கருப்பா நீ வைக்கும் காதலுக்கு இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த கிராம பகுதியை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இரவு வணக்கம்.
இந்த உலகமே அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த உலகையே மாற்றி அமைச்ச ஒரு தம்பதியினர்னா அது கார்ல் மார்க்ஸும் அவங்களுடைய மனைவி ஜென்னியும் தான். என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகமே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது மார்க்ஸ் வந்து இந்த உலகத்திற்காக போராடினாரு. அவருக்கு துணை நின்னது அவருடைய மனைவி ஜென்னி. தனக்கு சாப்பாட்டுக்கே மார்க்ஸ் வழி இல்லாம இருந்த பொழுது கம்யூனிசம் ஒரு தத்துவத்தை படைச்சிட்டு இருந்தாரு கார்ல் மார்க்ஸ். அப்போ மார்க்ஸுக்கு சுருட்டடிச்சுட்டு தான் அவர் கம்யூனிசம்னு ஒரு தத்துவத்தை எழுதுவாராம். மார்க்ஸ் அவர் எழுதிட்டு இருக்கும் போது அவருக்கு சுருட்டு தீர்ந்துட்டு, அதனால அவருடைய மனைவி ஜென்னி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஷூவை விற்று அவருக்கு சுருட்டு வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் போக போக அவங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில போயிட்டு, வறுமையில போனாலும் இந்த சமூகத்திற்காக போராடுவதை கார்ல் மார்க்ஸ் ஒருபோதும் நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாரு. தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டே இருந்தாரு. பத்திரிகையெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. அப்ப போக 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 காசு இல்லை. கார்ல் மார்க்ஸோடைய மனைவி ஜென்னி தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து கார்ல் மார்க்ஸுக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தாங்க. மொத்தம் 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் வறுமையினால இறந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தா அவருடைய மனைவிக்கு 2 பிள்ளை பச்சிளம் குழந்தைகள். பச்சிளம் குழந்தைகளுக்கு அவருடைய மார்பில இருந்து பால் கொடுக்க பால் இல்லை. அந்த அளவுக்கு வறுமை இருந்தாங்க. தன் மார்பில பால் இல்லாத வறுமையிலும் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய கணவன் போராடுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் செத்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய கணவர் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொத்தை எல்லாம் வித்து இந்த சமூகத்திற்காக போராடிய கணவருக்காக உதவினாரு கார்ல் மார்க்ஸ். அப்படியாப்பட்ட இந்த உலகை மாற்றி அமைச்ச ஒரு தம்பதியினர்னா அது கார்ல் மார்க்ஸும் அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸும் தான். இந்த காலத்துல ஒருத்தவங்க நீண்ட காலமா ஒருத்தவங்க காதலிச்சாங்கன்னா அந்த காதல் நீண்ட காலமா தொடர்றது கிடையாது. அப்படியே அந்த காதல் நீண்ட காலம் தொடர்ந்துட்டுனா அது திருமணம் வரைக்கும் போறது கிடையாது. அப்படியே திருமணம் வரைக்கும் அந்த காதல் போகிட்டுனா, அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அந்த திருமணம் தான் சாகர் வரைக்கும் அந்த திருமண உறவு என்பது இருக்கிறது கிடையாது, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த ஊர்ல உள்ள இந்த மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு நிகழ்வு முன்னெடுத்திருக்காங்க அப்பா ஸ்டாலின் அவர்களும் அம்மா பிரியா அவர்களும். அதற்காக இங்க கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் கைதட்டி அவங்கள உற்சாகப்படுத்தி ஆகணும். ஏன்னா எல்லா ஊர்லயும் இது மாதிரி யாரும் முன்னெடுத்து பண்றது கிடையாது. கணவர் போயிட்டு ஒரு களத்துல நின்னாருன்னா மனைவி இவர் சும்மா ஊருக்காக போயிட்டு இவர் பாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் போயிடுவாங்க. பிள்ளைகள் அப்பாவுக்கு அதான் வேலை அப்படின்ட்டு ஒதுக்கி போயிடுவாங்க. தனக்குன்னு குடும்ப சூழல் நிறைய இருக்கு, குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, குடும்ப தேவைகள் இருக்கு. எல்லாவற்றையும் கடந்து இந்த முருகருக்கென்று, ஏன்னா நமக்கான கடவுள் யாருன்னு தெரியல. நீங்க நம்ம வடமாநில கடவுள் நம்ம சாய்பாபாவை கும்பிட்டு இருக்கோம், ராமரை கும்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்க இந்த சூழல்ல நமக்கான கடவுள் தமிழினத்தின் முன்னோர், தமிழின முப்பாட்டன் முருகருடைய விழாவை நம்ம கொண்டாடி ஆகணுங்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுக்குற கைதட்டல் தான் அவங்களுக்கு அடுத்த வருஷமும் இன்னும் சிறப்பா பண்றதுக்காக ஊக்குவிக்கும். கண்டிப்பா இன்னொரு முறை அவங்க கைதட்டி எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத எழுத்தாளர் கண்ணதாசன் சொல்றாரு. ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது நிரந்தர இன்பத்தை அனுப்பித்த வாழ்வும் இல்ல, நிரந்தர துன்பத்தை அனுப்பித்த வாழ்வும் இல்ல அப்படிங்கிறார். முதல் கட்டம் வரவுனா அடுத்த கட்ட செலவு, முதற்கட்ட செலவுனா அடுத்த கட்டம் வரவு, முதற்கட்டம் துன்பம்னா அடுத்த கட்டம் இன்பம், அடுத்த கட்டம் இன்பம்னா இரண்டாவது கட்டம் துன்பம். இப்படிதான் இருக்கும். எதுவுமே நிரந்தரமானது கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்வுல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வுல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுனா அது கடவுள் தான். நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், நமக்கு சொந்தக்காரவங்க, பெத்த பிள்ளைகள், நம்முடைய கணவன் மனைவி கணவன் விட்டு பிரிந்தாலும், கணவன் மனைவி விட்டு பிரிந்தாலும் ஒரு மன ஆறுதலை தேடி போறது ஒரு கோவிலுக்கு தான். நமக்கென்று நிரந்தரமாக இருப்பது கடவுள் தான். அந்த கடவுளை நாம இன்னைக்கு கும்பிட மறந்துடுறோம். அதுவும் குறிப்பா தமிழினத்தின் முன்னோர், தமிழின முப்பாட்டன் யாருன்னா அது முருகர் தான். அப்படி அந்த முருகருடைய நினைவை முன்னிறுத்தி
தைப்பூசத்தை எல்லாரும் கொண்டாடணும். அது தனித்தனியா முருகரை வீட்டுல வச்சு யாரும் வணங்க கூடாது. ஒட்டுமொத்தமா ஊர் மக்கள்லாம் ஒரு கட்சி கடந்து, இந்த கட்சியா, நாம் தமிழர் கட்சியா, திமுகவா, அதிமுகவா, கம்யூனிஸ்டா, எல்லா வேறுபாடும் கடந்து ஒன்றிணைந்து இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சிறப்பா பண்ணிருக்கீங்க. எங்க ஊர் மக்கள்லாம் யாரும் இது மாதிரி பண்றது கிடையாது. ஒரு ஊர் பொங்கல் விழாக்கு யாரும் ஒன்று கூட மாட்டாங்க, ஒரு ஊர் திருவிழாக்கு யாரும் ஒன்று கூட மாட்டாங்க, ஒரு ஊர் மண்டாபடிக்கு யாரும் ஒன்று கூட மாட்டாங்க. ஜாதியா பிரிஞ்சு கிடக்குறாங்க, மதமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இருந்து வயது முதிர்ந்த அனைவருமே ஒன்றிணைந்து நடத்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த நிகழ்வு முன்னெடுத்தது அடுத்த வருஷம் நாங்களும் எங்க ஊர் பகுதிகளில் திருத்துறைப்பூண்டியில் ஆரம்பிச்சு அந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஊராட்சியும் நாங்க முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமா இருக்கிறீங்க. அதற்காக நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா நீங்க இந்த முன்னெடுத்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா தான் இருக்கு. இது முன்னின்று நடத்திய அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் அம்மா பிரியா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்டிப்பா நாங்க அடுத்த வருஷம் எங்களுடைய ஊர்ல வந்து நாங்க முன்னின்று பண்ணுவோம். மிக்க நன்றி. இவை நாங்கும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற முத்தமிழின் அதிபதி என் பாட்டன் முருகன் அவர்களின் இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து கொடுத்துள்ளான். அவனுக்கு நன்றி சொல்கிறேன். முருகன் என்ற பெயர் எப்படி வந்தது? திருவிக்கா அவர்கள் சொல்கிறார், குன்றில் ஏறி நரம்பு தசைகள் முறுக்கேறி இருப்பதால் அவனுக்கு முருகன் என்று ஒரு பெயர் வந்தது. அவனது புகழ் எங்கும் பாடியுள்ளது. வெளிநாடுகளிலும் சைனா, ஜப்பான், வியட்நாம் போன்ற பல நாடுகளில் அவனது புகழ் பாடுகிறது. அவனது புராணங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவன் பிறந்த கதைகள் ஒன்று உள்ளது. சிவன் அவர்கள் நெற்றியிலிருந்து 6 ஒரு தீப்பிழம்பு வந்தது. அதிலிருந்து 6 பிள்ளைகள் பிறந்தனர். பின்னர் தேவதைகள் அவர்களை வளர்த்தனர். பார்வதி தேவி அவர்கள் அவர்களை ஒன்றாக்கி முருகன் என்று ஒரு வடிவத்தை, நம் முன்னோரை, நம் மூத்த குடியை வடிவமைத்தனர் பார்வதி அவர்கள். பின்னர் அந்த புராணங்கள் இருந்தாலும் தமிழர் மரபின், தமிழர் பண்பாட்டில் விளங்கி வரும் முருகன் அவனது வரலாறை தேடி பார்க்கும் பொழுது அறிவுமதி என்ற ஒரு எழுத்தாளர் தமிழ் முருகன் என்ற நூலில் குமரி கண்டத்தில் ஆண்ட முருகன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஒரு அரசனை பாடும் பொழுது ஒரு அரசரை வந்து பாடுறாங்க, ஒரு புலவன் தொல்காப்பியத்துல. அப்ப சொல்றாங்க, முருகன் போல் ஆட்சி இருந்த மன்னனே என்று அந்த புலவர் ஒரு அரசனை பார்த்து கேட்கிறாங்க. அப்போ குமரி கண்டத்துல ஆண்ட குமரி அரசன் முருகன் என்று ஒரு வரலாறு உள்ளது. பின்னர் 5 பகுதிகள், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை. அதில் முதன்மையானது குறிஞ்சி. அந்த குறிஞ்சியின் தலைவனாக நம் மூதாதையர் முருகன் வாழ்ந்துள்ளான். அவனது புராணங்கள் தமிழில் உள்ளன. பின்னர் முருகன் என்பவன் அழகு நிறைந்தவன். பெண்களுக்கு பிடித்த ஒரு முருகன் என்று பெயர். பெண்கள் கவர்ந்தப்பட்ட முருகன். பெண்களுக்கு முருகன் பிடித்து விட்டது என்று முருகன் அடிக்கும் ஒரு வழக்கம் உள்ளது. தேவராட்ட பாடல் கூட முருகனை அடித்து முருகன் பிடியிலிருந்து பெண்ணை காக்க தேவராட்டம் கொண்டாடவது. செங்குருவி செய்யோனே, வங்குடியா வேலோனே, செவ்வனரி தோளோனே, எங்குடியா காப்போனே என்று முருகனை பாட ஒரு தேவர் ஆட்டம் பொன்னியின் செல்வன் உள்ளது. வரலாற்றுகள் தமிழ் இனத்தின் ஒரு மரபு சார்ந்தவன் நம் முருகன். நம் முருகனை நாம் எப்பொழுதும் எங்கும் நாம் வணங்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். முருகா, நீ வேலழுவா, நான் தமிழோடு வருகிறேன், விளையாடி பார்ப்போம். நன்றி, வாய்ப்பதற்கு நன்றி சொல்கிறேன். நன்றி.